அருண்குமார் பேசுகிறேன். தமிழக அரசு மறுபடியும் வணிகர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கு. ஏற்கனவே நகரங்களில் வணிகம் ஆன்லைன் வர்த்தகத்தாலையும் கார்ப்பரேட் வணிகத்தாலையும் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. அதுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராட்டமும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிராமப்புறங்களில் கொஞ்சம் நஞ்ச கடை இருக்குது. அந்த கடையை ஒட்டுமொத்தமாக மூடிடலான்னு ஒரு முடிவோட அரசு கிராம பஞ்சாயத்தில் இருக்க கடைகளுக்கும் இனி வணிக உரிமம் கட்டாயம் அப்படின்னு ஒரு அரசு இதில் வெளியிட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலேருந்து 50,000 வரையும் அந்த தொழில் வரியிலேருந்து மாநகராட்சி வரி எல்லாம் வரும். எல்லாருக்குமே தெரியாது, ஒன்றும் கிடையாது. கிராமப்புறங்களிலையும் தொழில் வரியை ஏன் கட்டாயமாக்கணும், லைசன்ஸ் ஏன் கட்டாயமாக்கணும் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு எழுது. அரசு அனைத்து கடைகளையும் கணக்கெடுக்கணும், அனைத்தும் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிற விஷயம் சரிதான். ஆனால் வணிகம் செய்வதற்கு அரசு தோதா ஏதாவது வணிகர்களுக்கு பண்ணியிருக்காங்களா தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைல்ல. நீங்கள் வணிகம் செய்வதற்கு சரியான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு வரி கேட்டிங்கன்னா அது நியாயமான விஷயம். வணிகத்தை அழிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு அதுக்கு வரி கேட்டிங்கன்னா என்ன நியாயம்? லூலு ஷாப்பிங் மாலை கொண்டு வந்தீங்க, கோயம்புத்தூரில் இருக்க அத்தனை கடைகளும் போயிடுச்சு, சரிங்களா? இப்போ சென்னை கொண்டு வர போகிறீங்க, கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க, சொத்து வரி ஏற்றிட்டீங்க. ஊரெல்லாம் ரோடு முழுக்க பிளாட்ஃபார்ம் கடைகளில் பெருத்து போயிடுச்சு. ஹோல்சேல் வியாபாரம் பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக 1000 வாட்டி மனு கொடுத்தாச்சு. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? முறையாக வியாபாரம் செய்கிறவங்கள தான் போட்டு மீண்டும் தொல்லை பண்ணுறீங்க. அதனால் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் முழுமையாக அகற்றணும். இப்போ எல்லா கிராமத்துலேயும் போங்க, கிராமத்தை நுழையிறதுக்கு முன்னாடி கடைகளை விற்கிறதோட விலை குறைவாக பிளாட்ஃபார்மில் ஏகப்பட்ட கடைகளில் வித்துட்டு இருக்காங்க. அங்கங்கே கிராம பஞ்சாயத்து பாருங்க, அதுக்கு கொண்டு போனாலும் முறையான ஒரு நடவடிக்கை கூட இது அரசு எடுத்ததே கிடையாது, அந்த கிராம பஞ்சாயத்து எடுத்ததே கிடையாது. அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் கடைகளை முழுமையாக அகற்றிவிட்டு வியாபார சங்களோட கோரிக்கையை சரியாக நிறைவேற்றினதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்தில் இருக்க கடைகளுக்கு இந்த வரியை போடணும், அந்த உரிமத்தை எடுக்கணும்னு சொல்லணும். தொழில் வரி அதுக்கப்புறம் தான் போடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் முற்றுகையிடுற ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்கள் பேரவை சார்பாக நம்ம முன்னெடுத்திருக்கோம். அதன் முதல் படியாக முதல் எதிர்ப்பாக கோவை மண்டலத்தில் இருக்க ஒரு கிராம பஞ்சாயத்தை இன்னும் ஒரு வாரத்திற்குள் முற்றுகையிட்டு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம். கண்டிப்பாக அனைத்து வியாபாரங்களும் இந்த ஒரு விஷயத்தில் ஒன்று திரளுங்க. இல்லைன்னா அரசு ஒரு முறை தொழில் வரி நிர்ணயித்து விட்டார்கள்னா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஏற்றாலும் அதை நம்ம கட்டி தான் ஆகணும். இப்போ நம்ம வியாபாரம் நிறைய வியாபாரம் இருந்து வியாபாரம் கட்டுறவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த கிரேட் சூப்பர் மார்க்கெட், டிமார்ட்லாம் எவ்வளோ வேணால் கட்டுவாங்க. ஆனால் சிறு வியாபாரி எப்படி கட்டுவான்? இப்போ எல்லா ரோட்லேயும் பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்காங்க. அது அரசு முறைப்படுத்திச்சா? அவங்களுக்கு கரண்ட் பில் கிடையாது, வாடகை கிடையாது. வியாபாரத்தில் ஒரு 80% அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏன் இந்த சின்ன கடைகள்லாம் இருக்குது, அதை மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவில் அரசு வந்துட்டான்னு தெரியல. ஆகவே இந்த வரி விதிப்புன்ற அறிவிப்பை அரசு திரும்ப பெறணும். வணிகர்கள் வணிகம் செய்ய ஏதுவாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உரிமை